வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இந்த பதிவுல 3 முக்கியமான டாபிக்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, சாதித்து காட்டுவாரா பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கறத முதல் டாபிக். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியா 2 வருடங்கள் 2021 2022 ஆகிய 2 வருடங்களுக்கு தற்காலிக உறுப்பினர்களாக இருக்க போறாங்க. இப்ப ஆகஸ்ட் மாசத்துக்கு இந்த செக்யூரிட்டி கவுன்சில இந்தியா தான் தலைமை ஏற்க போது. 1947க்கு பிறகு முதல் இந்திய பிரதமர் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்க்கு தலைமை ஏற்க போறாரு. யார் அவர் அப்படின்னா, நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய பெருமை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல மொத்தம் 15 நாடுகள் உறுப்பினர்களா இருக்காங்க. அதுல 5 நாடுகள் நிரந்தர உறுப்பினர்கள், 10 நாடுகள் தற்காலிக உறுப்பினர்கள். இந்த தற்காலிக உறுப்பினர் லிஸ்ட்ல தான் நம்ம இந்தியாவுடைய பெயர் இருக்கு. அந்த நிரந்தர உறுப்பினர்கள் யாரு அப்படிங்கிற கேள்வி சில பேருக்கு வரும். அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, 2வது யுனைடெட் கிங்டம், 3வது ரஷ்யா, 4வது பிரான்ஸ், 5வது சீனா. இந்த 5 நாடுகள் தான் நிரந்தர உறுப்பினர்களா இருக்காங்க. இந்தியா பல காலமாக இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினரா வருவதற்கு பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் நிரந்தர உறுப்பினரா நம்மளால ஆக முடியல. நீண்ட காலமாக ஒரு 5 நாடுகளுடைய பெயரை நிரந்தர உறுப்பினர்கள்ல புதுசா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் பரிசீலனையில இருக்கு. அந்த 5 நாடுகள் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியா, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரேசில், 3வது ஜெர்மனி, 4வது ஜப்பான், 5வது ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, ஏதாவது ஒரு கண்ட்ரியை அதுல சேர்க்கலாம். மொத்தம் நிரந்தர உறுப்பினர்களான ஸ்ட்ரென்த்தை 10 இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் நீண்ட காலமாக பரிசீலனையில இருக்காங்க. இப்ப ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஜப்பான், ஜெர்மனி ஆகிய 2 நாடுகள் வேர்ல்டு வார் 2ஆம் உலக போர்ல தோல்வி அடைந்த நாடுகள் இந்த 2 நாடுகளும். ஆனா யுனைடெட் நேஷனுக்கு இப்ப அதிகப்படியான ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃபண்ட் அதிகப்படியா கொடுக்கக்கூடிய நாடுகள். ஃபர்ஸ்ட் அமெரிக்கா அதிக ஃபண்ட் கொடுக்கறாங்க. அதன் பிறகு சீனா அதிக ஃபண்ட் கொடுக்கறாங்க. 3வது இடம் 4வது இடத்துல யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜப்பான், ஜெர்மனி ஆகிய நாடுகள் இருக்காங்க. அதன் காரணமாக இவங்களை நிரந்தர உறுப்பினர்களை ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிசீலனையும் போய்க்கு இருக்கு, ஒரு டிஸ்கஷனும் போய்க்கு இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஐநா சபையுடைய அமைதிப்படை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைதிப்படையில அதிகப்படியான நபர்கள் யாரு இருக்கா, அதிகப்படியான ட்ரூப்ஸ் யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை சேர்ந்த வீரர்கள் தான் இருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த, பிரேசிலை சேர்ந்த வீரர்கள் யுனைடெட் நேஷன் உடைய அமைதிப்படையில இருக்காங்க. அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அப்ப இந்த நாடுகள் பிரேசில், ஜெர்மனி, இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகள் இந்த ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் எடுத்துக்கிருக்காங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல நாடுகள் அந்த நிரந்தர உறுப்பினர்களாக 5 நாடுகள் இருக்காங்கல்ல, இந்த 5 நாடுகள்ல 4 நாடுகள் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா போன்ற நாடுகள் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சீனா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த சீனா தான் நம்மளுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது. ஆனா இப்ப காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, உலக அரங்குல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த கொரோனா தொற்றுக்கு பிறகு இந்தியா பல கொரோனா தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது. இந்தியாவுடைய பொருளாதாரம் மற்ற உலக நாடுகளை விட இந்தியாவுடைய பொருளாதாரம் தான் மிக வேகமா வளர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு IMF எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக இந்தியாவுடைய அங்கீகாரம், இந்தியாவுடைய பெயர் பல உலக நாடுகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு growth அடையுது. அதன் காரணமாக இப்ப இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இந்தியாவுக்கு அந்த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப், நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள், அதாவது உலகத்திலே செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு பெயர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கு. சோ அதன் காரணமாக கூட இந்தியாவுக்கு அந்த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைச்சிருச்சு, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கும். இதை சாதித்து காட்டுவாரா பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். இது முதல் டாபிக். நிகழ்ச்சி அடைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கறத 2வது டாபிக். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று தமிழக சட்டப்பேரவையுடைய 100ஆண்டு விழாவை தமிழக அரசாங்கம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்க. 1921 இருந்து 2021 வரைக்கும் இந்த 100 ஆண்டுகளை போற்றும் வகையில,
அதுக்கு வந்து பெருமை சேர்க்கும் வகையில இந்த ஃபங்க்ஷனை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சீஃப் கெஸ்டா யாரை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டிருந்தாரு, இன்வைட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாரு. ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அழகா தமிழ் மொழியில வந்து பேசினாரு. பாரதியார் அவர்களுடைய கவிதையெல்லாம் வந்து அவர் பேசினதை வந்து நம்ம வந்து கேட்டிருப்போம், நேற்று வந்து பார்த்திருப்போம். அந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து அதாவது இந்த நூற்றாண்டு விழாவை அதிமுக வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் வந்து 1937 இருந்து தான் அவர் வந்து கணக்கெடுக்கிறாரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து 1921 இருந்து கணக்கெடுத்திருக்காரு. அதாவது வரலாறை வந்து மாற்றி அமைக்க பாக்குறாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இந்த ஃபங்க்ஷனை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, பாஜக போன்ற கட்சிகள் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. அதாவது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி பாமகவும் கலந்துக்கிட்டாங்க. இப்ப விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசும்போது அவர் வந்து சில விஷயங்கள் வந்து பேசி வந்து நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சராக வந்து மகிழ்கிறேன், ஒரு மகனாக வந்து நான் நெகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களுடைய உருவப்படம், புகைப்படம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அந்த புகைப்படத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு. அதன் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய ஃபங்க்ஷன்ல வந்து நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. இது வந்து இரண்டாவது தகவல். மூன்றாவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அசுர வேகத்தில் அண்ணாமலை அப்படிங்கறதா மூன்றாவது டாபிக். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற 5ஆம் தேதி தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேகதாது அப்படிங்கிற இடத்துல கர்நாடக அரசாங்கம் அணை கட்டக்கூடாது, அணை கட்டக்கூடாது அப்படிங்கறத வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம். காலையில 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் அது வந்து நடக்கும், திட்டமிட்டபடி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் நேத்து வந்து அதை வந்து கிளியர் பண்ணிட்டாரு. இப்ப பத்திரிகையாளர்கள் வந்து சில கேள்விகளை வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் பாஜக தான் ஆளும் கட்சியாக இருக்கு கர்நாடகத்துல. இப்ப அதை எதிர்த்து தமிழக பாஜக வந்து இப்ப வந்து உண்ணாவிரத போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கீங்க, காரணம் என்ன, இதற்கு பின்னணியில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளை வந்து கேட்கிறாங்க. அதற்கு அண்ணாமலை அவர்கள் வந்து கிளியரா வந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக பாஜக அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு கட்சி. அதன் காரணமாக தமிழக மக்களுக்காக கண்டிப்பா தமிழக பாஜக இருக்கும், அதனாலதான் இந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த இன்டர்வியூல பிரஸ் மீட்ல வந்து சொல்லிட்டாரு. இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கும், அதனாலதான் உண்ணாவிரத போராட்டத்தை வந்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க. விமர்சனங்களை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், இதன் மூலமாக சில ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கறத ஒரு கேள்விக்குறி நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இந்த போராட்டம் நடத்துறது, ஆர்ப்பாட்டம் நடத்துறதுனால ரிசல்ட் கிடைச்சிருமா, சொல்யூஷன் கிடைச்சிருமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள், இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக வந்து ஏகப்பட்ட போராட்டங்களை வந்து நடத்தினாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து போராட்டம் எல்லாம் வந்து நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி பேர்ட்ட வந்து கையெழுத்து வாங்கினாங்க. அந்த கையெழுத்து வாங்கினதுனால குடியுரிமை திருத்த சட்டம் வந்து இப்ப வந்து கேன்சல் ஆயிடுச்சா? இல்ல. இந்த போராட்டம் வந்து எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா, ஒரு எதிர்ப்பு உணர்வை வந்து காட்டுறதுக்காக போராட்டம் நடத்துறாங்க. அந்த வகையில தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து காக்கக்கூடிய இந்த மேகதாது அப்படிங்கிற இடத்துல அணை கட்டக்கூடாது அப்படிங்கறத வலியுறுத்தி தமிழக பாஜக போராட்டம் நடத்துறது, உண்ணாவிரத போராட்டம் நடத்துறது வந்து வரவேற்கக்கூடியது அப்படிங்கறதா தமிழக மக்களுடைய ஒரு யதார்த்தமான ஒரு கருத்தா இருக்கு. இந்த 3 டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.